வேலூரில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் பெற்றோர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். தற்போது நீங்கள் இருக்கும் தேர்வு மையத்தில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர்? அவர்களுக்கு என்ன ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை என்று பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 12 நீட் தேர்வு மையங்கள் இன்றைக்கி அமைச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 5732 தேர்வர்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய நீட் தேர்வு எழுதிருக்கிறாங்க. 1:30 மணிக்கு எல்லாரும் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது எல்லா தேர்வு மையங்களையும் கேட் மூடப்பட்டிருக்கு. உள்ளே தேர்வர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வருடந்தோறும் பார்த்தோம்னா அனைத்து தேர்வு மையங்கள்லையும் பெற்றோர்கள் காத்திருக்கிறதுக்காக அந்த தேர்வு கூடங்களுக்கு முன்னாடி டென்ட் போடுவாங்க. ஆனால் இந்த வருடம் பல்வேறு நீட் தேர்வு கூடங்களில் அந்த அடிப்படை வசதிகள் செய்யப்படலை. கழிவறை, தண்ணீர் போன்ற எந்த வசதிகளையும் செய்யலன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தற்போது இங்கே தேர்வு எழுத வந்திருக்கக்கூடிய தேர்வரோட பெற்றோர் இருக்காரு. சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இங்கே என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஆம்பூர்லேருந்து வந்திருக்காங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் எழுதும் அனைத்து நீட் மாணவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று. என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை வசதியே இல்லைங்க. இவ்வளோ பேர் வராங்க. ஒரு பந்தல் போட்டிருக்கலாம், ஒரு சாமியாக பந்தல் போட்டிருக்கலாம், நீர் கூட வாங்கிக்கலாம், நம்ம தண்ணி கூட ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம். ஆனால் ஒரு பந்தல் இல்லை, கழிவறை இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை. வயசானவங்க வந்திருக்காங்க, ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க. அதனால் எதனா ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம். அட்லீஸ்ட்டு அவங்களுடைய அந்த ஒரு பேரிகார்டு போயிட்டு உள்ளேயாவது அனுமதிச்சிடலாம். நேரம் மாரி இருக்க மரத்தடியில் எங்கன்னா உட்கார வச்சுக்கலாம். எந்த வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். வருஷம் இது சொல்கிறாங்களே தவிர எந்தவித நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. மாவட்ட லெவலில் அதாவது தேர்வு மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. அது வரைக்குமே பெற்றோர்கள் தேர்வு கூடங்களுக்கு முன்னாடி தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டோம். இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கோம். அந்த தேர்வு கூடங்களுக்கு முன்னாடி உடனடியாக அந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பக்கத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கோ அந்த பள்ளிக்கூடங்களில் உள்ளே அமர வைக்கிறதுக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய கூடங்கள், திருமண மண்டபங்கள் போன்ற இடங்களில் அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருக்கிறதாகவும் அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.